ராமநாதபுரம் மாவட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியாவின் பிறந்தநாள் விழாவை அரண்மனை முன் இளைஞர் காங்கிரசார் கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியை காங்கிரஸ் எம்எல்ஏ ஹசன் அலி மற்றும் மாவட்ட தலைவர் ரவிச்சந்திர ராமவன்னி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் புறக்கணித்தனர். அதே நேரத்தில் அரண்மனை கோட்டை வாசல் விநாயகர் கோயிலில் சிறப்பு பூஜை செய்ய வந்த மாவட்ட தலைவர் மற்றும் எம்எல்ஏவை இளைஞர் காங்கிரசார் சூழ்ந்து கொண்டனர். பிரச்சனை ஆரம்பமானது. இளைஞர் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங், மாணவர் அணி மாவட்ட தலைவர் மோத்திலால் நேரு மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் அவர்களை முற்றுகையிட்டனர். எங்களது விழாவை ஏன் புறக்கணிக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினர். அப்போது இருதரப்பு ஆதரவாளர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் மாணவர் அணி தலைவர் மோத்திலால் நேருவின் சட்டை கிழிந்தது. இதுபோல் மாவட்ட தலைவரின் ஆதரவாளர்கள் சிக்னல் அருகில் உள்ள சர்ச்சில் பிறந்தநாள் ஜெபம் செய்ய வந்தனர். அவர்கள் திரும்பியபோது அங்கும் பிரச்சனை எழுந்தது. நீண்ட நேரம் நீடித்த தள்ளுமுள்ளு காரணமாக ராமநாதபுரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த பிரச்சனை காரணமாக தனி அலுவலகம் திறப்போம் என்று இளைஞர் காங்கிரசார் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். காங்கிரசும் கோஷ்டி பூசலும் ஒட்டி பிறந்த இரட்டை பிறவிகள் என்பது ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரங்கேறிய சம்பவம் மூலம் மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டுள்ளது.